எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, என் பேரை யூஸ் பண்ணாமலாம் நான் நிறைய பேர் பாட்டை எழுதியிருக்க முடியாது. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் மாயா, ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். உங்களை பத்தி கேட்கலாமா? என்னை பத்தி கேளுங்க. பெருசா வந்து நான் தற்பெருமையா பேசுற ஆள் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 23 அவார்டு வாங்கிட்டேன், 32 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன், 40 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் தற்பெருமையா பேச மாட்டேன், அதனால அதுக்கேற்ற மாதிரி கேட்டுங்கம்மா. சார், உங்களை பத்தி ஒரு 1 வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ண சொன்னா எந்த வேர்ட்ல சொல்லுவீங்க? என்னை பத்தி ஒரு வார்த்தையில சொல்ல சொன்னா எந்த வேர்ட் சொல்லுவீங்க? அதான் முல்லை முல்லை என வந்தேன், இந்த முல்லைனாலே போதும் ஒரு வார்த்தை. அதுலயே வேற ஏதோ சாங் இல்ல? வேற அது வேறமா, நான் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பேன். ஏன்னா லிரிக்ஸ்ல அந்த எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, என் பேரை யூஸ் பண்ணாமலாம் நான் நிறைய பேர் பாட்டை எழுதியிருக்க முடியாது. முல்லைப்பூ போலே உள்ளம், அங்க முல்லை இருந்தது, முல்லை மலர் மேலே. நான் சொன்ன பாட்டு என்னன்னா, வள்ளி வள்ளி என வந்த அதை நான் அப்படியே நைஸா முல்லை முல்லை என வந்தேன் அப்படின்னு டன்சன் யூடியூப் நேர்களுக்கு அப்படி வந்துட்டேன். அந்த முல்லை அந்த நேம் எப்படி வந்துருச்சு? அது கேக்குறீங்களா? அது வந்து சிறப்பு. இது பல இடத்துல சொன்னாலும் நான் இங்க நம்ம நேர்களுக்காக சொல்றேன். நான் வந்து தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். அது எதுக்காகனா, தமிழ் மேல ஆர்வம் வந்ததா அப்படின்னு தெரியாது. அப்போ வந்து தமிழ் படிச்சதால மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். மொத்தம் 15 சப்ஜெக்டும் தமிழ் தான். 15 தேர்வு எழுதினாலும் தமிழில் தான் எழுதுனேன், ஈஸியாக இருக்கும்னு நான் உள்ளே வந்துட்டேன். அப்போ படிக்கும்போது 5 திணைகள் மேலே ஒரு 5 திணைகள்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்களா? இல்லை சார். அப்போ பிரச்சனை இல்லை, நம்ம தப்பாக சொன்னாலும் இவங்க கண்டுபிடிக்க போகிறதில்ல. அதனால சொல்கிறேன், 5 திணைகள் இருக்குது. என்னென்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த இலக்கிய காப்பியத்தில் இது இருக்குது. இதில் முல்லையை தூக்கி என்னோட பேர், ஒரிஜினல் பேர் வந்து தனசேகரன். முல்லையை கூட சேர்த்து முல்லை தனசேகரன் வச்சுக்கிட்டேன். மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு யோசிச்சாங்க பேரு, முல்லை தனசேகரன் ஆனாங்க. அதனால தனசேகரன் அப்படி ஓரம் கட்டிட்டு மீடியாவில் இருக்கலாம் முல்லைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தே முல்லை. அது தற்பெருமையா நான் பேச மாட்டேன்னு சொன்னதுனால சொல்றேன். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம். மக்கள்லாம் சேர்ந்து கொடுத்த பட்டம் தான் இந்த முல்லை. நீங்களும் நம்புறீங்களா? அதை நம்ம சொன்ன நம்புறீங்களா? அப்போ ஓகே, இது மாதிரி ஆள் கிடைச்சா போதும், நிறைய சொல்லியிருப்பேன். சார், கேமரா ஆஃப் கேமரா ஆன், ஓகே, நீங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்கீங்க? இதுல ரெண்டுமே ஒன்னா தான் இருப்பேன். கேமரா ஆஃப் இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, டிஃப்ரென்ஸ் பெருசா தெரியாது. ஏன்னா வந்து எப்பவுமே இப்போ எப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படிதான். அதை ஆஸ் ஆங்கரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேமரா ஆன் பண்ணதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசணும் அதே தான் பேசிட்டு போறேன், அதே தான் கமெண்ட் அடிப்பேன், அதே தான் ஜாலியா இருப்பேன். எதுவும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லை. சார், ஃபர்ஸ்ட் டைம் சேலரி வாங்கும்போது அந்த காசு என்ன பண்ணீங்க? ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் கேள்வி கேட்கறது எனக்கு, நீங்கள் சேரில் உட்காந்து கேள்வி கேட்கறத விட காதில் உட்காந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லோவாக வருது. நான் அங்கேருந்து ஆடியன்ஸ் பார்க்குறேன், நான் காதை அப்படி தீட்டி கேட்டால் எனக்கு காது கேட்கலையோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் சேலரி எப்படி யூஸ் பண்ணீங்க? சார், அது ஒரு பெரிய கதைங்க. அது உண்மையிலேயே சீரியஸான கதை, பெரிய கதை. சேலரி எப்படி யூஸ் பண்ணுன்றதை விட அந்த சேலரிக்காக கடன் வாங்கி எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கணும்ல. முதல்ல நான் நடிக்க வந்தது வந்து கலைத்துறையில கால் எடுத்து வச்சதுக்கு வந்து நியூஸ் ரீடரா வந்தேன், செய்தி வாசிப்பாளராக வந்து ஒரு சேனலுக்கு. அந்த சேனல் பேர் சொல்ல வேணாம், நல்ல சேனல் தான், சேனல் பேர் சொல்லலை. நான் வந்து அதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஒரு 300 பேரில் செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு செலக்ட் ஆகிட்டேன். அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்னால் தெரிஞ்சக்கூடிய நிஜந்தன் சாராக இருக்கலாம், நியூஸ் ரீடர் பெரிய ஆள் நிஜந்தன் சார், நிர்மலா ராமன் சார், நிர்மலா சீதாராமன் வந்தது, நிர்மலா ராமன் சார், அப்புறம் வந்து ஜஃபருல்லா கான், இப்படி செய்திகளில் அப்போ வந்து சர்வோதய ராமலிங்கம், இவங்கெல்லாம் வந்து நியூஸ் பெரிய டாப்ல இருப்பாங்க. அப்போ அவங்க கூட உட்காந்து நான் படித்தேன். 3 மாதம் படித்தேன். என்ன செலவு பண்ணணும்னு கேட்டிங்கல்ல, கடன் வாங்கி செலவு பண்ணேன். எப்படின்னா, நியூஸ் ரீடர் ஆயிட்டமேன்றதுனால ரேமான் ஷோரூமில் போயிட்டு டையை அப்போவே 600 ரூபாய்க்கு வாங்கினேன். 2007 சொல்கிறேன். ஆனால் எனக்கு பேமெண்ட்டே வரல. அதுக்கு அதை நம்பி கடன் வாங்கி செலவு பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக பணம் வாங்குறது, நான் 250 ரூபா சன் டிவியில் சூப்பர் 10 ஒரு காமெடி ஷோ அதில் பண்ணி வாங்கினேன். ஃபஸ்ட்டு அதான் வாங்கினேன். அதை வாங்கி அப்போ 100 ரூபாய்க்கு தான் ஷர்ட்டை எடுத்தேன். ஆனால் 600 ரூபாய்க்கு டை எடுத்து மாட்டினதே எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் பயங்கர இதுவாக இருக்கும். சரி, நம்ம ஒரு செய்தி வாசிப்பாளர் ஆகிட்டோமே, வணக்கம் தலைப்புச் செய்திகள் அப்படி வச்சுதான் இருக்கு. அதான் ஓகே சார். ஆமா, இது பதில் சொல்றதுதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. மாயா தானே அவங்க பேரு, அட போயா அப்படின்ற ரேஞ்சில் கேள்வி கேட்கறதுக்கே இவ்வளவு நேரம் யோசிச்சு, ஆமா ஓஹோ அப்படின்ற மாதிரி. இல்ல நானா, நீங்க சத்தமா சொல்லுங்க, அப்பதான் அதுவும் புரியும் மக்களுக்கு.
சார் நீங்க ஷூட்டிங்க்கு லேட்டா வந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதுல அந்த எப்படி எஸ்கேப் பண்ணீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப நான்ன்றது இந்த சினிமா வட்டாரத்தில் இன்றைக்கும் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இவன் ஒரு அயோக்கிய பையங்கன்னு ஒன்று. ஏன்னா கலைத்துறையில் வந்து மேக்ஸிமம் வந்து 90% வந்து லேட்டாக தான் வருவாங்க. 8 மணிக்கு வாங்கினா அவங்க வந்து 8:30 வருவாங்க. ஏன்னா தெரியும் லைட்லாம் செட் பண்ண அப்படி போயிடலானுங்க. ஆனால் நான் ஒரு எங்கிட்ட ஒரு கட்டப்படுறேன் 8 மணிக்கு வாங்கினா 7:30 இல்லை 7:15 போய் முன்னாடி உட்காந்துருவேன். அவங்க டோரை ஓப்பன் பண்ண முடியாது வந்துடுவேன். இப்போ கூட பாருங்க நம்ம இந்த ஷூட்டுக்கு வந்து கூப்பிட்டாரு யாரு நேரண்ணன் கூப்பிட்டாரு 3 மணிக்கு வர சொன்னார். அப்புறம் 3:30 நான் 2:50 வந்துட்டேன். கேட்டால் 4 மணிக்கு நான் அப்புறம் டைம் வந்தேன். ஆக மொத்தம் நான் முன்னாடியே போகிற கேரக்டர். அதனால லேட்டாக போய் எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்தது. லேட்டாக வந்து நான் வந்து வெளியூர் ஷோ முடிச்சுட்டு வர்றதுக்காக அப்போ வந்து மாமா மாப்பிள்ளன்னு ஒரு சீரியல் சக்திவேல் சார் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. பாண்டியராஜன் சாருக்கும் எனக்கும் காம்பினேஷன். காலைல 8 o'clock ஷூட் அதை பிளான் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலாக தென்காசிலேருந்து வந்த பஸ்ஸு வந்து அப்போ ட்ரெயின் அங்கே கிடைக்கலன்னு அந்த டைம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்த பஸ் வந்து கொஞ்சம் 1 hour லேட் ஆகி போச்சு. அப்போ மட்டும் நான் பயங்கரமாக திட்டு வாங்கினேன் சக்திவேல் சார் டைரக்டர்கிட்ட. நம்மள இவனுக்கு ஒரு நல்ல பெரிய கேரக்டர் போட்டு வச்சுட்டு தான் வேணும்னே லேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் பாண்டியராஜ் சார்லாம் இல்லை அது அங்கேருந்து வரதுனால அப்படின்னு அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ரொம்ப திட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளை வந்து ஜாலியாக பேசும்ல எந்த டைரக்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் விஷயத்தை கன்வே பண்ணுறோன்னா பொய் சொன்ன உங்களை மாதிரி பொய் சொன்னாலோ பித்தலாட்டம் பண்ணாலோ திட்டுவாங்க. பட் நீங்கள் பித்தலாட்டம் பண்ணிலாம் பொய் சொல்கிறேன் ஒரு பொதுவாக சொன்னேன். இல்ல இத வேணும்னே ஏதோ இன்டைரக்டா அப்படிலாம் இல்லை. நீங்கள் கூட ஃபோன் பண்ணி என்ன கருப்பு சட்டை போட்டு வர சொன்னீங்களா? இல்லையே, நானா தானே போட்டு வந்தேன். அதான் சார் டயலாக் மறந்து போய் ஏதாவது மூமெண்ட் இருக்கா? அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? டயலாக் பொதுவாகவே டயலாக் மறந்துட்டோ இல்லை அது ஆஸ் யூசுவல் நம்மளுடைய நடிகர்கள் ஒரு அதை ஃபாலோ பண்ணுறது என்னன்னா டயலாக் மறந்துருச்சுன்னு வச்சுங்களேன் வேற ஏதாவது ஒரு காரணத்தை தான் சொல்லுவோம். யாரு சார் அங்கே யாரோ பேசின மாதிரி இருந்தது சாரி சார் அப்படின்றோம் அந்த டைலாக் எடுக்கிறதுக்கு. அப்படிலாம் சில சம்பவங்கள்லாம் இருக்கும். அந்த சூசகமான விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிட்டா உண்மையிலேயே என்ன பற்றி அப்புறம் அடுத்த ஷூட்டிங்கில் போனால் என்ன மறந்தா கூட திட்டுவாங்க. ஆனால் இருக்குது அது எல்லாருக்குமே மறக்கும்பா. ஒரு இப்போ நீங்களே பாருங்களேன் எழுதி வச்சுன்னு கேட்குறீங்க கேள்வி மறந்து யோசிக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்கறதே மறக்குறீங்க. ஜஸ்ட் இவ்வளோ 4 பேர் தான் இருக்கும். இப்போ படத்தில் பண்ணும்போது 10 ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நாங்கள் 3 பேஜை பார்த்து இதை பண்ணி நீங்கள் இதை சொல்லுங்கள் நீங்கள் அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் வந்தால் ஓகே ரைட்னு நம்ம விட்டுட்டோம்னா பிரச்சனை ஆகும். மறந்துடுவோம். அது ஒரு 2 டைம் நீங்கள் மறக்க மாட்டீங்க தெரியும். வேற எதாவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மறக்க முடியாத ரொம்ப ஃபன்னா நடந்த இப்போ கூட யோசிச்சவங்க நீங்க ரொம்ப சிரிக்கிற மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருக்கா? சிரிக்கிற மாதிரி ஆக்சுவலாக இது சொன்ன மாதிரி பெரியவங்க சொல்ற மாதிரி காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுபோல் வந்து அது சீரியஸாக தான் பண்ணணும். அந்த இடத்துல சிரிக்கக்கூடாது. ஆனால் சிரிச்ச மேட்ருன்னா இப்போ நல்லி அம்மா கூடலாம் நடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன் அது வந்து அவங்க வந்து நடிக்கும்போது பயங்கரமாக பிரச்சனை என்னென்னா சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால நிறுத்த முடியாது. ஒரு 1/2 hour போகும். நம்ம சசிகுமார் சார் சிரிப்பாங்க சொல்லுவாங்கல்ல அவர் சிரிக்க மாட்டார். அவர் மாதிரி மிமிக்ரி படம் பார்த்துறீங்களா? அவர் எப்படி சிரிப்பாரு எனக்கு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது நீங்க சொல்லுங்களேன் எப்படிதான் சொல்றீங்க பார்ப்போம். இருங்க நேரில் சொல்லுவாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் மாயா ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். அவங்க சிரிக்கிறத கேட்டிருக்கீங்களா அதை சொல்லுங்க. அப்படியே ரிப்பீட்டடா சும்மா அதுதான் சொல்லுங்க. ஐயோ எனக்கு தெரியாது. இல்லப்பா சிரிங்க. நீங்க எப்படி சிரிப்பீங்க? நார்மலா சிரிப்பேன். அதாங்க நார்மலா சிரிச்சு காமிங்க. சத்தம் வருமா வராதா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு என்ன 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 நான் என்ன சொல்றது? சரி ரைட் விடுங்க. அது அவர் சிரிப்பாரு போகும்ல அது மாதிரி நல்லியம்மா சிரிச்சாங்கன்னா போயினே இருக்கும். வெறும் சத்தம் தான் கேட்கும். யாரா யாராவது நல்லியம்மா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த சீனை வந்து திருப்பி ரீஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டைம் பிடிக்கும். அப்புறம் தண்ணி குடிச்சு கண்ணெலாம் தண்ணி விழுந்து மேக்கப்பெல்லாம் கழிச்சு திருப்பி ரெடியாகும் வருது. ஸோ அவங்க கூட நடிக்கும்போது நிறைய காமெடி திடீர்னு கனெக்ட் ஆயிரும்ல அப்போ சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் காமெடியாக இருக்கும் இந்த சீன்லாம் எடுக்கும்போது. ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல சிரிப்பு வந்திருக்கு. சீரியஸான சிச்சுவேஷன்ல இப்போ சாமானின்னு ஒரு படம் சிரிப்பு இல்லை பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன். இந்த காமெடி பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க கத்தி மேலே நடக்கிற மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. காமெடியை பொறுத்த வரைக்கும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி காமெடி எங்கே பண்ணணும் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒன்று தெரியணும். திடீர்னு அவங்க சீரியஸாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் காமெடி கவுண்டர் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே கடும் கோபத்துக்கு ஆகி அதுக்கு ஒன்று. அதுபோல் இப்போ சாமானியன் ராமராஜன் சார் படத்தில் டைரக்டர் ராகேஷ் சார் படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். நல்ல ரோல் அதில் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சீன் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அந்த சீனில் வந்து அந்த வந்து உக்காந்து அப்படி ரிமோட் எடுத்து அப்படி ஆன் பண்ணணும். டிவி கனெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. டிவி ரிமோட் இல்லை செட் ப்ராப்பர்ட்டி தான். அது மெயின் வந்து செட் ப்ராப்பர்ட்டி தான் தேடுவாங்க.
ஸோ நான் அப்பதான் 8 மணிக்கு அப்பதான் உள்ள ஸ்பாட்டுக்கு உள்ள போறேன். உள்ள போய் நான் வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இவங்க ஒரு 1/2 மணி நேரமா தேடிட்டு இருக்காங்க. ரிமோட்டை பயங்கரமா தேடிட்டு டென்ஷன். அங்கேருந்து டைரக்டர் திட்டாரு, அவர் திட்டாரு. அன்னைக்கு KS ரவிக்குமார் சார் வேற வந்திருக்காரு, ராதா ரவி என்ன ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு. இப்படியா இருக்கும்போது நான் உள்ள மேக்கப் போட்டு ரெடி ஆயிருக்கேன். அந்த செட்டை நான் உள்ள வந்தார்ல, உள்ள வந்து நம்மகிட்ட எப்பவுமே பேசுவாங்கல்ல, ஆனா உள்ள என்ன ரிமோட்டை பாத்தீங்க அப்படின்னாரு. நான் வந்து சும்மா இருந்திருக்கலாம், சரி காமெடி பண்ணிச்சு கொடுக்குமேன்னு பார்த்தேன். என்ன எங்க வீட்டுல நான் இப்பதான் ஆஃப் பண்ணு. அவர் இருந்த டென்ஷன்ல 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த டென்ஷன்ல இது வீட்டுல பார்த்தேன். ஐயோ அண்ணே ஏதாவது சொல்ற போறோம் போனேன் அப்படின்னு போயிட்டு. அதுதான் வந்து சீரியஸா நடந்தது, காமெடி பண்ணி சீரியஸா நடந்தது. கண்டிப்பா சார். உங்களோட கோ ஆக்டர் அதை நீங்க பிராங்க் பண்ணிருக்கீங்களா? பிராங்க் பண்ணதெல்லாம் நம்ம அவங்க பெருசா பிராங்க் பண்றதுல ஈடுபாடு இல்லை. ஆரம்பத்துல 2005-6 இந்த சேட்டலைட் உள்ள என்ட்ரி ஆன காலத்துல ஒரு சீரியல் ஹீரோயினை வந்து பிராங்க் பண்ண சொன்னாங்க. அந்த ஜீ தமிழ் சேனல் தான் நம்மளை கூப்பிட்டு பிராங்க் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஹீரோயின் அதுதான் அதை அவங்க உங்களோட கொஞ்சம் அழகா இருக்காங்க, உங்களை மாதிரி அழகா இருப்பாங்க, அப்படியே வச்சுலாம் சொல்ல விடுங்க. அவங்க ஹீரோயின், அந்த சீரியலோட பேரை மறந்துட்டேன். அந்த ஹீரோயின் அவங்கள வந்து நான் வந்து ஆக்சுவலாக என்னோட பேசிக் நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு. ஸோ அங்கேருந்து வர மாதிரி அப்போ தான் நான் உள்ள என்ட்ரி ஆகிறேன். அதனால என்னை பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் ஊர்லேருந்து வர மாதிரி அவங்க மேலே ஒரு கிரேஸில் வந்துட்டேன். கல்யாணம் பண்ணால் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஊரை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறது. உண்மையாக பாருங்க, என்னம்மா நீ ஃபோனில் என்ன வர சொல்லிட்டு இப்படி என்ன தெரியாதுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? என்னங்க நேற்று வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாரும் முன்னாடி இல்லைன்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கதறி. அந்த டைரக்டர் அவருக்கு பயங்கர பிபி பயங்கரமாக இது பண்ணி டென்ஷன் ஆகி அவர் பேடுகள்லாம் தூக்கி போட்டு அவ்வளவும் பிராங்கு பயங்கர அந்த கையில் வச்சு இந்த பேடுகள்லாம் விசிறி வச்சாரு. யோ ஏமா நீ அவனை போய் கூட்டு போய் சமாதானம் பண்ணிட்டு வா, இல்லைன்னா ஷூட்டிங் எடுக்கக்கூடாது நான் உட்காந்துட்டேன். அந்த பிராங்க்ல அப்படி பண்ண சொன்னாங்க. சேனல்ல ரைட்ஸ் கொடுத்தேன், இல்லைன்னா பண்ணா தப்பு. பட் அப்போ முத அதை பண்ணி ஷூட்டிங் எடுக்கணும், கேமரா முன்னாடி போய் உட்காந்துட்டேன். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க பார்க்கலாம், எடுங்க நீங்கள். அவங்க எனக்கு வந்து ஓகே சொல்லணும் போகிறேன், இல்லைன்னா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. யாருன்னு தெரியாது கல்யாணம் பண்ணி. அப்படி அன்னைக்கு டாப் லெவலில் அந்த ஹீரோயின் அவங்களும் டென்ஷன் ஆகி டைரக்டரும் டென்ஷன். அப்புறம் ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது உள்ளே வந்துட்டு சார் இது நம்மால் தான் சார் சும்மா பிராங்க்னு தான். அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேத்து போச்சு. டைரக்டருக்கு இன்னும் நிறைய மோசமான அயோக்கிய பயலா இருக்காங்க. அது மாதிரியா பிராங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்லாம் பண்ணலை. பிராங்க் பண்ணாம உண்மையிலேயே என்னம்மா ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? ஓ அப்படி சொல்றீங்களா? திடீர்னு என்னடா அது பிராங்க் பண்ணாம உங்களை இல்ல எனக்கு வந்து காதல் அனுபவம் கேக்குறீங்களா? ஆமா காதல் ஒண்ணும் இல்ல சார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. காதல் அனுபவம் இந்த கலைத்துறை மேல ரொம்ப காதல் அனுபவம் தான். மற்றபடி தனிப்பட்ட இதுல வந்து காதல் நேரத்தை இல்லை. அன்பா பேசுவேன், பட் அது மாதிரி காதலிச்சு யாரையும் இது பண்ணல. ஃப்ரீ டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்களா இல்ல சும்மா வெளியில அவுட்டிங் அந்த மாதிரி போவீங்களா? அதுலயும் நான் கெட்ட பையன் தான். வெளியே சுத்தி பார்க்குற பழக்கமே கிடையாது. ஃப்ரீ டைம்னா வீட்டில் தான், வேலையை முடிச்சா வீட்டுக்கு தான். அதுபோல் எங்கேயுமே சுற்றி பார்க்கறது கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றா எனக்கு தற்போது நான் பேச மாட்டேன். ஒரு 32 கண்டிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன். சிங்கப்பூரில் 86வது ஃப்ளோரில் தங்கியிருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிங்கப்பூரில் டாப்பில் தங்கியிருக்கோம். அப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி டாப்பில் ஜன்னல் ஸ்க்ரீனை திறந்து இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறது, ஃபோட்டோ எடுத்தானும்னே. நான் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்க்ரீனையும் மூடிட்டு என்னது டல் லைட்டா டிம் லைட்னுவாங்களா, டல் லைட்னா டல்லாக போட்டுட்டு படுத்து. ஏன்டா வந்து கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய இது எட்டி கூட பார்க்கலாங்க. நான் அப்படிப்பட்ட ஆள். சுற்றி பார்க்குறதுல சுத்தமாக சைபர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்கள் ஆனால் எப்படி ரியல் லைஃப்ல ரொம்ப கோவப்படுவீங்களா இல்லை ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்குங்களா? ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் சில பல கோவங்கள் வரத்தான் செய்யும். கோவம் வரலன்னா நம்மளை சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க குடும்பத்தில். எப்போ இந்த ஷோவை முடிப்பீங்க? என்னது கையில் என்ன சிரிப்பு வந்தால் வாயெல்லாம் உடைச்சிடும். என்ன தைமா போன கேள்விமா